எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் அண்ட் விக்கெட். எரேமியா இருதயத்தை குறித்து சொல்லும்போது 17ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதற்கு முந்தின வசனமும் பிந்தின வசனமும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவனுடைய வழிகளுக்கும் செயல்களின் பலனுக்கும் தக்கவைகளை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்திருக்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஒரு மானிட்டரிலே பார்ப்பது போல அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய இருதயத்துக்குள்ளாய் அவனுடைய கிரியை நடப்பிக்கிறதை பார்த்து அவனுக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆனபடினால்தான் நாம் நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். தேவனை சார்ந்து இருக்கவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே அவன் நிலைத்திருப்பான். ஏனென்றால் அவனுக்கு தேவன் தான் சகலத்தையும் தருகிறார் என்பதை அறிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட காரியத்தை நாமும் தேவனை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் கிருபை செய்வார்.